அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும் ஏற்கனவே சிறைச்சாலைகளில் நடந்த அகோரமான கொடூரமான நிலைகளை எண்ணி துக்கித்து அவர்களுக்காக எங்களுடைய மனவருத்தங்களை தெரிவிக்கவும் இந்த சங்கிலியன் பூங்கா கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். எங்கே தமிழர்கள் நாங்கள் வாழுகின்ற இடங்களில் அறம் இருக்கிறது என்று சிந்திக்க நாங்கள் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அட்டூழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் மக்கள் வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அந்த அரசியல் கைதிகளுடைய உறவுகள் கண்ணீர் சிந்துகிறார்கள். தங்களுடைய வாழ்வியல் சுமைகளை பற்றி எங்களோடு பேசுகிறார்கள். இத்தனை வருடங்களாக போர் முடிவுக்கு வந்தும் ஏன் இவர்கள் இன்னும் சிறையில் இருக்க வேண்டும் என்ற எத்தனையோ கேள்விகள் மக்களால் கேட்கப்பட்டும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நானும் அடிக்கடி சிறைகளுக்கு சென்று அங்கே அவர்களுடைய நலன் விசாரித்து வருகின்ற பொழுது, அங்கே எங்களுடைய சிறைச்சாலைகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமானவர்கள் வைத்து அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். அதனால் பல அசராமல் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து எங்களுடைய மண்ணிலே நடைபெற வேண்டும். இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கோரி நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இறந்து போனவர்கள் அவர்களுடைய உறவுகள் நிம்மதியடைய வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் கரம் கோட்போம். அந்த அரசியல் கைதிகளுக்காக வருந்துவோம். அவர்களுடைய விடுதலைக்கு எங்களால் ஆன முயற்சி எடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம், நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். கடந்த 2022 எங்களுடைய அமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்கு குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர் ஓமகன் அவர்களோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அரசியல் கைதிகளினுடைய வலி, அவர்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பார்த்திபன் மற்றும் சிவகுமார் கிட்டத்தட்ட அவர்களுடைய 18-19 வயதில் கைதாகி 30 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியில் இருந்த காலத்தை விட சிறையில் வாடிய காலமே அதிகமாக இருக்கின்றது. அவர் மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு விடயத்தை, ஒரு கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். முத்தையா சகாதேவன் என்கின்ற கொழும்பில் வசிக்கக்கூடிய ஒரு நாட்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கதிர்காமருடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்படுகின்றார். அவரை ஒருவர் அழைத்து தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற மரக்கிளைகளை வெட்டச் சொல்லி இருக்கின்றார். அந்த மரக்கிளைகளை தன்னுடைய வேலை நிமித்தம் வெட்டிய முத்தையா சகாதேவன் எந்த குற்றமும் புரியாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 16 ஆண்டுகள் சிறையில் இருந்து சிறைக்குள்ளே மரணமாகி இருந்தார். முத்தையா சகாதேவன் போன்று பல அப்பாவிகள் அங்கு மரணமாகி இருக்கின்றார்கள். இன்னும் பலர், தேவதாசன் ஐயா மற்றும் ஏனைய பலர் வெளியில் வந்தாலும் கூட மிக கொடிய வருத்தங்கள், கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு 15-20 வருடங்கள் சித்திரவதைகளை அனுபவித்து குற்றமற்றவர்கள் என எல்லாம் விடுதலையாகி இருக்கின்றார்கள். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆரூரன் இறுதியிலே 15 ஆண்டுகள் கழித்து குற்றமற்றவர் என விடுதலையாகி இருக்கின்றார். அதேபோல் இன்னும் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெறுமனே ஒப்புதல் வாக்கு மூலம் என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு, சிங்களத்தில் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலங்களை வைத்துக் கொண்டு, மிரட்டி பெறப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலங்களை வைத்துக் கொண்டு அவர்களை தடுத்து வைத்து, எந்தவித ஆதாரங்களும் அற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இல்லாமல் வெறுமனே அவர்களை தடுத்து வைத்து 15-20 வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை திருடி அதன் பின்னர் நிரபராதிகள் என்று விடுதலை ஆகியிருக்கிறார். 2022 ஆண்டு அரசியல் கைதிகளுடைய மொத்த எண்ணிக்கை 48 இருந்தது. பின்னர் பலருடைய போராட்டத்தின் விளைவாக 38 பேர் விடுதலை ஆகியிருந்தார்கள். இன்று மிகுதியாக
நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் 10 பேர் இருக்கின்றார்கள். இந்த 10 பேரில் 8 பேருக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 இன்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை வழங்கப்படவில்லை. 2 தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள். இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு அவர்களை நாங்கள் குற்றவாளி என கணக்கிட முடியாது. மிரிசுவில் படுகொலையில் சுனில் ரத்நாயக்கா 9 பேரை கொலை செய்ய முயற்சி செய்து 8 பேரை கொலை செய்து 3 வயது 5 வயது சிறுவர்கள் உட்பட 8 பேரை கொலை செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டவருக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. வெறும் 5 ஆண்டுகளில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் 10 பேர், இன்னும் பல வருடங்கள் எப்படி இந்த சிறையில் வாடி இருக்கின்றார்கள், எப்படி சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்களை அடக்குமுறை செய்வதற்காக மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களிடம் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள், மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றார்கள். இன்று 3/2 பெரும்பான்மையுடன் அரசாட்சியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை. மாறாக 20 பேர் அளவிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை கைது செய்திருக்கின்றார்கள். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம், பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மோசமான சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றது என்று போராடியவர்கள், அதிலே கைது செய்யப்பட்டு துன்பத்தை அனுபவித்த ஒரு தரப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அனைவர் மீதும் பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற வருத்தமான செய்தியுடன் மிகுதியாக இத்தனை வருட காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும். எப்படி பல கொலைகளை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்களோ, இந்த அப்பாவிகள் அவருடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்தது போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய விடுதலையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அனைவரும் விடுதலையாக வேண்டும் என்கின்ற இந்த முயற்சியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். எங்களுடைய குரலுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் 10 பேருக்கு 10 பேர் இன்னும் சிறைச்சாலைகள் வாழுகின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்பதை உத்தியோகபூர்வமாக நீதியமைச்சரும் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே கூறியது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் இவர்கள் இருந்த பொழுது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுத்து வந்திருக்கின்றனர். ஆனால் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது 10 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவும் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவது பற்றித்தான் அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளும் சரி, சிங்கள மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளும் சரி, எந்த உறுதிமொழிகளும் காப்பாற்றப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அது பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக இருக்கலாம். அனைத்து உறுதிமொழிகளும் இந்த அரசாங்கத்தால் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது கைவிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் கைதிகளுக்கு, தமிழ் மக்களை கைது செய்து கேள்வி நியாயம் இல்லாமல் வருஷக்கணக்கில் அவர்களை சிறைச்சாலையில் வைத்திருப்பதை நோக்கமாக கொண்டுதான் ஜிஆர் ஜெயவர்தனாவால் கொண்டுவிடப்பட்டது. அது ஒரு தற்காலிக சட்டம். ஆனால் இன்றும் கூட இப்பொழுது இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய ஏவிபியினர் கூட இன்று தொடர்ந்தும் தங்களுக்கு சாதகமாக அந்த சட்டத்தை பாதிப்பதற்கான நடவடிக்கைகளை, முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய 10 அரசியல் கைதிகள் என்பவர்கள் 20 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் சிறைச்சாலைகளில் வாடுகின்ற ஒரு போக்கை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு லைஃப் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். ஆயுட்கால சிறை தண்டனை ஒரு முடிந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை இனிமேலாவது இந்த அரசாங்கம் விடுவிக்கின்ற ஒரு யோசனைக்கு வர வேண்டும். ஆகவே அவர்கள் மிக மிக நீண்ட காலமாக
எந்த விதமான தேர்தல்களை மற்றில் ஏற்கனவே சொல்வது போல ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் இன்னும் சிறைச்சாலைகள் வாடுகின்ற நிலையை பார்க்கிறோம். ஆகவே அவர்களது குடும்பம், அவர்களது குழந்தைகள், அவர்களது பெற்றோர் இவர்களது விடயத்தையாவது கவனத்தில் எடுத்து இவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இதனை குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவேந்தியும் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டியும் இன்றைய தினம் கிட்டு பூங்காவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதலை நிகழ்விலே இந்த நிகழ்வு 24, 25ஆம் தேதி ஆகிய 2 தினங்களும் இந்த கிட்டு பூங்காவிலே நடைபெற இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே 30 ஆண்டுகளாக இடம்பெற்ற ஈழப் போராட்டத்தினுடைய விளைவாக கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளில் இன்னமும் 11 பேர் ஸ்ரீலங்காவின் சிறைகளிலே வழக்குகள் நடந்தும் முழுமைப்பெறாத வழக்கு விசாரணைகளாலும் இன்னமும் சிறை தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். 30 ஆண்டுகளை கடந்தும் அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியினை அளித்து ஆட்சிபடம் ஏறி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு தற்பொழுது வரைக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பிலே எந்த விதமான ஒரு துலக்கமான முடிவையும் வெளிப்படுத்தாமல் காலந்தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களும் ஒரு ஆயுத போராட்டத்தின் வழிவந்தவர்கள் என்பதை மறந்து தமிழ் மக்கள் மட்டும் இந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்தினார்கள், அவர்கள் ஒரு தீவிரவாத ஒரு சிந்தனையிலே செயற்பட்டார்கள் என்கின்ற ஒரு மனோநிலையிலே தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவிலே மாறி மாறி வரக்கூடிய ஒவ்வொரு அரசுகளும் சிங்கள பௌத்த பேரினவாத மனோநிலையில் தான் இருக்கின்றன என்பதற்கு இதைவிட வேறொரு சாட்சி இருக்க முடியாது என்று எண்ணுகிறோம். நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய சோசலிச இளைஞர் சங்கத்தாலே தேசிய சகோதரத்துவ நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் சந்திரசேகரன் முன்னிலையிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களாக எண்ணியிருப்பீர்களாக இருந்தால் அவர்களையும் விடுதலை செய்துவிட்டு வாருங்கள் சகோதரர்கள் என்கின்ற ஒரு நல்லிணக்க பேச்சை பேசுவோம். அது அல்லாமல் நல்லிணக்கம் என்னும் மாய பேச்சுக்குள்ளே தமிழ் மக்களை தொடர்ந்தும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசியவாத சிந்தனைக்குள்ளே கரைக்கின்ற அசிமுலேட் பண்ணுகின்ற ஒரு கொள்கையை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் சிங்களவர்களுடைய வாக்குகளிலே தமிழர்களும் தமிழர்களுடைய வாக்குகளிலே சிங்களவர்களையும் இந்த நாட்டிலே நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வைப்பதன் ஊடாக ஒரு அசிமுலேட் செய்யக்கூடிய ஒரு ப்ரோசஸை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதிதாக வந்த இந்த அரசுக்கு நம்மவர்கள் கூட புதிதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையிலே நிரூபித்த நெருப்பாக இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய துலங்கல்களை வெளிப்படுத்த போகிறது என்பது பெரிய ஏமாற்றத்தோடு தான் இருக்கிறது. பன்னாடுகளுடைய சமூகங்களின் முன்னிலையில் கூட கலப்பு பொறிமுறையோ உள்நாட்டு பொறிமுறையோ எவற்றையுமே இந்த அரசு ஆதரிக்காமல் அவை அனைத்திலிருந்தும் வெளியேறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு நீதியான நேர்மையான தீர்வை வழங்கும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கைகளும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.